இன்றைய நாள் பிப்ரவரி 14 கோவையிலே குண்டுவெடிப்பிலே 58 பேர் படுகொலை செய்யப்பட்ட நாள். இந்த நாளை இந்த அரசு பயங்கரவாத தினமாக அறிவிக்க வேண்டும். இந்த நாளில் நாங்கள் தொடர்ந்து இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். கோவையிலே இங்கே இறந்த 58 பேர் நபர்களுக்கு நினைவு ஸ்தூபி அமைக்க வேண்டும் என்று இங்கே எங்களுடைய அழுத்தத்தை கொடுக்கிறோம். விரைவிலே கோவையில் அரசு நினைக்கக்கூடிய இடத்தில் நினைவு ஸ்தூபி அமைக்க வேண்டும். நினைவு ஸ்தூபியை அமைக்க வேண்டும். குடியுரிமை சட்டத்தை விரைவிலே இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும். வக்ஃபு வாரியங்களை கலைத்து வக்ஃபு வாரிய சொத்துக்களை எல்லாம் இந்த இந்திய அரசுடைமை ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடிய அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களுடைய பாப்புலர் ஃப்ரண்டாவுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய அல்லுமா சிபி இயக்கங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய IS பயங்கரவாத இயக்கங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களையும் தடை செய்ய வேண்டும். வங்கதேச முஸ்லிம்கள் அனைவரையும் நாடு கடத்திட வேண்டும். இந்த தேசத்திலே வைக்கக்கூடாது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக தாம்பரம் பகுதியிலே ஒரு இஸ்லாமிய இயக்கத்தினுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய நபரின் பின்புலமாக எண்ணற்ற வங்கதேச முஸ்லிம்கள் அங்கே குடியிருக்கின்றனர். அவர்களே மாறி மாறி அடித்துக் கொண்டதனால் தாம்பரம் காவல் நிலையத்தில் ஒரு பதிவானது. அதற்கு பிறகுதான் சென்னையில் இருந்த விஸ்வநாதன் கமிஷனர் அவர்களுடைய துரித நடவடிக்கையின் பேரில் அந்த நடவடிக்கை எடுக்க வந்தபோது நூற்றுக்கணக்கான வங்கதேச முஸ்லிம்கள் தாம்பரத்திலே ஒரு தனிநபராக குடியமர்த்தப்பட்டிருப்பதை இந்த அரசு கண்டுபிடித்தது. இதே போன்று வங்கதேச முஸ்லிம்கள் 75 பேரை இந்த அரசு கைது செய்து ஜாமீனிலே விடுவித்துள்ளது. அவர்களையெல்லாம் இன்று காணவில்லை என்று அரசு தேடிக்கொண்டிருக்கிறது. இவர்களையெல்லாம் கண்டுபிடித்து நாடு கடத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். பயங்கரவாதிகளுடைய அட்டூழியத்தால் 58 பேர் படுகொலை செய்த நாள் இந்நாள். 200க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளுடைய எதிர்ப்பு தின நாளாக ஸ்தூபி அமைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த 2014 பல்லாவரம் பகுதியிலே கோரிக்கையாக இந்த அரசு இறந்தவர்களுக்கு நினைவாக கோவையிலே ஏதாவது ஒரு பகுதியிலே அரசு 3 ஆண்டுகளாக அரசு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை கைதனாலும் சில ஆண்டுகள் அனுமதி மறுக்கப்பட்டதனாலும் இப்போது நாங்கள் அந்த நிகழ்ச்சியை மலரஞ்சலி நிகழ்ச்சியாகவும் வீர வணக்க நிகழ்ச்சியாகவும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த புல்வாமா என்ற பகுதியிலே இதே பிப்ரவரி 14 நமது 40 இராணுவ வாகனத்தின் மீது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வெடிகுண்டுகளுடன் வாகனத்திலே வந்து நம்முடைய இராணுவ வீரர்களுடன் மோதி 40 இராணுவ வீரர்கள் அந்த இடத்திலேயே படுகொலை செய்யப்பட்டனர். இருந்த இராணுவ வீரர்களுக்கும் மலரஞ்சலி நிகழ்ச்சியாக இன்றைய தினம் அந்த நிகழ்வு முழுவதும் இந்த நிகழ்வை கொண்டாட வேண்டும். என்னுடைய மக்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும். ஒரு